ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுபா வினோ டிஆர்பி ஃபேமிலி. இன்றைக்கி நம்மளுடைய மினி ப்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால்க்கு உண்டான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் என்னோடய ஹேருக்கு எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவு, அதோடைய இலை, அப்புறம் வேப்பிலை, கொஞ்சமாக துளசி, அப்புறம் கத்தாழை, அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் போட்டு தான் ஹேர் ஆயில் இது பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். ஆனால் வெங்காயத்தை மட்டும் அரைக்கக்கூடாது. ஏன்னா வெங்காயம் எதுவுமே இல்லைன்னா வெங்காயத்தை அரைச்சா அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுரும்ல. அதனால் எண்ணெய் சிக்கு நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த இலையெல்லாம் அரைக்கிறப்போ மோஸ்ட்லி தண்ணி ஊற்றாமலே நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கு நாட்டம் உங்களுக்கு அடிக்காது. எண்ணெயை காய்ச்சி வைக்கிறப்ப நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நான் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு முடி கொட்டாது. இதில் கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம் ஆட் பண்ணாலும் முடி என்னென்னா கருப்பாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்னா இலை கிடைக்குதோ அதை மட்டும் போட்டு நீங்களே செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சமாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.